சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். சத்தியத்தை சரியாக அறிந்து சக்சஸ்ஃபுல்லாக வாழ துவங்கி இருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் அது அவருக்கு லேசான காரியம். நீங்கள் காற்றையும் காண வேண்டியதில்லை, மழையையும் காண வேண்டியதில்லை. ரைட்? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சில கோடிகள் கடனில் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன வாக்கு பண்ணுகிறது? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரே, அந்த பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரிக்க காற்றையும் காண வேண்டியதில்லை, மழையையும் காண வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால சக்சஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிற்று. ஓ தேங்க்யூ மாஸ்டர். தேவன் இந்த 21ஆம் நூற்றாண்டில் எழுப்பி இருக்கிற தேவனுடைய ஊழியம்தான் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ். அதனுடைய ஒரு கிளை சபைகள் நாட்டுவது. ரைட்? இப்பொழுது சென்னையில் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி என்று சொல்லி அண்ணா நகர் அருகிலே முகப்பேரில் தேவனுடைய நாம மைமைக்காக ஞாயிறு காலை 9 மணிக்கும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கும் ஆராதனை நடைபெறுகின்றன. வாருங்கள், வாழுவீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். தேவன் இந்த நாட்களில் நமக்கு இறை ரகசியங்களை கற்றுத்தருகிறார். ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் 200 இறை ரகசியங்களிலே 47 ரகசியங்களை நாம் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை பாருங்கள். இன்றைக்கு 48வது இறை ரகசியம் உற்சாக ஆவியின் இறை ரகசியங்கள். ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் சேர்ஃபுல் ஸ்பிரிட். முக்கியமானதும் இன்ட்ரெஸ்டிங்குமான சத்தியத்தை தேவனுடைய ஆவியானவர் கற்றுத்தர. பாருங்க, செக்குலர் வேர்ல்டுலேயே அதை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நோ கிரேட் திங்ஸ் ஹாவ் எவர் பீன் அச்சீவ்டு வித்தவுட் எந்தூசியாசம். ரைட்? அதாவது உற்சாகம் இல்லாமல் எதையுமே நீங்க சாதிக்க முடியாது. அது ஸ்பிரிச்சுவல். அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இதை அறிந்திருந்தா பாருங்க, ஆட்டு இடையன் அவன் தேவனிடத்தில் என்ன ஜெபிக்கிறான் என்று சொல்லி நான் வாசிப்போமா? சங்கீதம் 51:12, Psalm 51 verse 12. உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். என்ன ஜெபிக்கிறான்? கர்த்தாவே, நான் எப்பவும் எந்தூசியாஸ்டிக்கா இருக்கணும். உற்சாகமான ஆவி. உற்சாகமான ஆவியில இருக்கிற இறை ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பகிர்ந்து கொள்ள போகிறார். அவர் என்ன சொல்ல? uphold me with a joyful and cheerful spirit. ஏன்னா எப்பவும் ஜாலியா இருக்கணும் ஆண்டவரே, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எதற்கு பணக்காரர்கள் ஓடுகிறார்கள்? ஜாலியா இருக்க. எதுக்கு சம்பாதிக்கிறாங்க? எதுக்கு அரசியலுக்கு போறாங்க? ஜாலியா இருக்கணும். ஜாலி என்றால் என்ன? ஒரு திருப்தியான வாழ்க்கை, ஒரு குதூகலமான வாழ்க்கை. இதைத்தான் தாவீது ராஜா கேட்கிறான். நீங்களும் கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா. uphold me with a joyful spirit. ஹல்லேலூயா. யார் யாரெல்லாம் வேதத்துல உற்சாகமான ஆவியை காத்து கொண்டார்களோ அவர்களை மட்டும்தான் தேவனால் ஆசீர்வதிக்க முடிந்தது. ரொம்ப சிம்பிள். இது ட்ரூத் பாருங்க. ஏன் யார் உற்சாகமா இருப்பாங்க, யார் சோர்ந்து போயிருப்பாங்க? விசுவாசம் உள்ளவர்கள் எப்பொழுதும் எந்தூசியாஸ்டிக்கா இருப்பாங்க. ரைட்? விசுவாசமே இல்லை, நம்பிக்கை இல்லை. எங்க அம்மாவுக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர். ஒரு மகா கூப்பிட்டா, மஞ்சுளா, 7-8 வருஷம் ஆச்சு. இப்போ எங்க இருக்காலும் தெரியல பாருங்க. என்னம்மா எங்க இருந்து கூப்பிடுற? அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட். என்ன பிரச்சனை? எங்க அம்மா துடிச்சிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்லுமா? 4th ஸ்டேஜ் கேன்சர். 15 நாளா ஒரே வயிற்று வலி. டாக்டர் கை விட்டாங்க. வயிற்றுல கை வைமா. பிரேக் பாலைப்போசாத்தரு. ஐ கமான் எவ்ரி the virus of the lost virus of the cancer should also be killed ன்னு ஒரு வார்த்தை பேசுறாங்க. வயிற்று வலி விட்டுட்டு அடுத்த நாள் கூப்பிட்டு, அங்கிள் வயிற்று வலியே இல்லை அங்கிள். சரிம்மா, நீ யாரு? மஞ்சுளா. உனக்கு என்ன வயசு? 28 27 ஏதோ ஒன்று சொன்ன. நான் சொன்னேன், உனக்கு 60 நாள்ல கல்யாணம் நடந்துடும். ரைட்? ஐயா, உற்சாகமான ஆவி இருக்கிறவர்கள் விசுவாசத்தில் பெரிய இருப்பார்கள். அவர்கள் தான் எப்பொழுதும் உற்சாகமா இருப்பாங்க.
நான் சொன்னேன் 60 நாளில் கல்யாணம். அங்கிள் எனக்கு இருக்கிறதே ஒரே ட்ரெஸ்ஸு. நான் காலையில் எங்கள் வீட்டில் ஒரு ஓட்ட பாத்ரூம் இருக்குது, ஓடு வீட்டில் தான் வாழ்கிறோம். அதில் ஒரே சாரியை துவைச்சி காய போட்டு தான் அன்னைக்கு தான். அவ்வளோ ஒரு பரிதாபமான நிலை. நீங்கள் எனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்கிறீங்களா? எம்மா, திஸ் இஸ் பை த லார்ட். நீ காற்றையும் காண வேண்டாம், மழையும் காண, உனக்கு பெஸ்ட் மாப்பிள்ளை வருவான். அவள் இருக்கிறது மெட்ராஸுங்க, நுளம்பூர். நான் அந்த பிள்ளை இன்னும் பார்த்ததில்லை. மார்த்தாண்டத்திலேருந்து ஆண்டவர் ஒரு பையனை அனுப்பி வச்சார் பாருங்க. நல்ல ஹார்ட் ஒர்க்கரு, மேஸ்திரி. இப்போ பெரிய கான்ட்ராக்டர் ஆகி அப்புறம் கல்யாணம். அங்கிள் நீங்கள் சொன்னபடியே எனக்கு பூ வச்சுட்டு போயிட்டாங்க. அவள் பயம், ஐயோ எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லை அங்கிள். ஏமா நீ பயப்படாத, என் செய்தியை கேளு. ரைட், அன்னைக்கு டேட்டு ஃபிக்ஸ் பண்ண. ஏமா அடுத்த வருஷம் இதே நாளில் உன் கையில் டேவிட் இருப்பான். உற்சாகமான ஆவி எவ்வளவு முக்கியங்கிறத நீங்கள் கவனிங்க. அதனால தான் தாவீது சொல்கிற, ஆண்டவரே ஐ கேனாட் லிவ் அ போரிங் லைஃப். எனக்கு போரில் அடிக்கிற லைஃபே வேண்டாங்க, எப்போவுமே நான் குதூகலமாக இருக்கணும். அவனுக்கு ஞானம் பாருங்க என்ன சொல்றான், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், உமது ரட்சணியத்தின் அவன் ஒரு பாவத்தில் விழுந்துடுறாங்க. அதுக்குதான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்ன சொல்றான், ரட்சணியத்தின் உமது ரட்சணியத்தின் சந்தோஷம். ரட்சணியம் என்றாலே, ரட்சிப்பு என்றாலே அதனுடைய ஹார்வெஸ்ட், அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, குதூகலம், கொண்டாட்டம் தான். ஹல்லேலூயா. பல சான்றுகளை வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். குறிப்பாக யோசேப்பு எப்படி உற்சாகமான ஆவியை காத்து கொண்டான், அதனாலே தேவனால் அவனை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடிந்தது என்று சொல்லி பார்ப்போமா? யார் யாரெல்லாம் உற்சாகமான ஆவியை காத்து கொண்டார்களோ அவர்களை மட்டுமே தேவனால் ஆசீர்வதிக்க முடிந்தது. ஏனென்றால் மற்ற எல்லாருமே அவருடைய கையை கட்டி போட்டுறீங்க. உற்சாகத்துக்கு எதிர்மறையானது சோர்வு, முறுமுறுக்கிறது, ரைட், சூழ்நிலையை காத்து பயப்படுறது. இவைகள் உங்களுக்கு மேலும் மேலும் நஷ்டத்தை கொண்டு வரணும். நீங்கள் கேட்கிற பிரசங்கத்தினாலே நீங்கள் உற்சாகம் அடையவில்லை என்றால் அது பிசாசிடத்திலிருந்து வருகிறது. நீ கண்டுபிடிச்சா வாழுவா, இல்லைன்னா இருக்கிறதே இழந்துருவா. அநேக பிரசங்கம் தான் உங்களுக்கு சோர்வை தருது, அதிருப்தியை தருது. நான் இன்னும் என்ன செய்யணும், என் தகப்பனாகிய தேவனை திருப்திப்படுத்த நான் ஏதாவது செய்துட்டே இருக்கணும். ஏன்னா அவர் கோபக்கார அப்பா, எப்பவும் கோபத்தில் இருப்பாரு. நான் நிறைய நேரம் தலைகளை நிற்கணும், நிறைய காணிக்க கொடுக்கணும். இப்படி எண்ணி எண்ணி உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற பிரசங்கத்தை கேட்காதீங்க. கேட்டா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் தேவனை மட்டுப்படுத்துகிறீர்கள். டோன்ட் லிமிட் காட். தேவனை மட்டுப்படுத்தாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, தேவனை மட்டுப்படுத்தினார்கள். ஏன், எப்படி மட்டுப்படுத்தினாங்க? அவர் செய்த அதிசயங்களை தியானிக்கிறதே இல்லை, மறந்துட்டாங்க. 78வது சங்கீதத்தில் நீங்க வாசித்து பாருங்க, வாசிக்கட்டாத Psalm 78:41. அவர்கள் திருப்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலரின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். எப்படி மட்டுப்படுத்தினார்கள் என்று அடுத்த வசனம் சொல்லுகிறது. அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். அதாவது அற்புதங்களை மறந்துட்டாங்க. 10 வாதைகள் பயங்கரமான விளைவுகளை உண்டாக்கிட்டு, எகிப்தியர்களுக்கு பாதுகாப்பு, எதிரிகளுக்கு சாவுமணி, செங்கடலை 2 பிளந்தார், வழி உண்டாக்கின, இதெல்லாம் மறந்துட்டாங்க. அதனால்தான் நாளாகம புஸ்தகத்திலும் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். ரைட், they limited the holy one of Israel. யாரு? உற்சாகம் இல்லாதவங்க சோர்ந்து போவாங்க, தேவனுடைய கரத்தை கட்டி போடுவார்கள். அதே வேளையில சிறைச்சாலையா இருந்தாலும் சரி, அங்கே கும்மாளம் போடுவார்கள். ரைட், உற்சாகமாக இருப்பாங்க. அது சிங்கக்கபியாக இருந்தாலும் உங்களுடைய உற்சாகத்தை காத்து கொள்ள முடியும். அது சீரும் நெருப்பாக இருந்தாலும் உங்களுடைய உற்சாகத்தை காத்து கொள்ள முடியும். அதற்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ரைட், ஹல்லேலூயா. பார்ப்போமா? யாருடைய வாழ்க்கையிலிருந்து பார்ப்போம்? யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து பார்ப்போம். எப்படி அந்த உற்சாக ஆவி அவனுக்குள்ளே இருந்ததுனால தேவனால் எப்படி ப்ரொமோட் பண்ண முடிந்தது, அதைத்தான் நம்ம தியானிக்க போறோம். ரொம்ப முக்கியமான ட்ரூத்துங்க. அல்லேலூயா. வாசிக்கட்டுமா ஒரு பகுதி? ஆதியாகமம் 39வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள் பாருங்கள். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான்.
பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்துல விலைக்கு வாங்குறான். குழிக்குள்ள தள்ளி போட்டுறாங்க. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். தூக்கி வித்துடுறாங்க காசுக்கு. 2வது வசனம், ஆதியாகமம் 39:2, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். 3வது வசனம், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு 4வது வசனத்தில் யோசேப்பிடத்திலே தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தான். ரைட்? ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கு? எல்லாம் தவறாதான் நடக்கு. கூட பிறந்தவர்களே குழியிலே தள்ளி போடுகிற ஒரு அவலம். அவன் உற்சாகத்தை தடுக்கலங்க. அவன் உற்சாகத்தை தடுக்கல. பாருங்க, அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்குது. ஏன்? விசுவாசத்தை அவன் விட்டு விடவில்லை. ஏனென்றால் அவன் உற்சாகமாக இருந்து கொண்டே இருந்தான். அவன் உற்சாகமாக இருந்து கொண்டே இருந்தான் என்பதற்கு பெரிய சான்று என்ன தெரியுமா? சிறைச்சாலைக்குள்ள அநியாயமாக போடப்படுகிறான். அந்த பக்கத்தில் இருக்கிற கைதி சோர்ந்து போய் இருக்கிறான். அவன் கேட்கிறான், ஏப்பா டல்லா இருக்கிறான்? அந்த நாளில் சிறைச்சாலைகள் போட்டு அங்கதான் மரணங்க. ஆனா யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளே சிரித்து கொண்டு இருந்தானே. நீ இப்ப எப்படிப்பட்ட சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறா? வியாதி என்கிற சிறை இருப்பா, அல்லது கடன் பிரச்சனை என்கிற சிறை இருப்பா, தன் புருஷன் தவறான வழியில என்கிற சிறை இருப்பில் இருக்கிற மனம் திரும்பும் மகளே, வாழுவதும் வாழாமல் இருப்பது உன்னுடைய கையில தான் இருக்கிறது. ரைட்? ஐயா யோசேப்பு நலமானதே தெரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. இல்லைன்னா என்ன செய்வாங்க? யோசிச்சுடுங்களேன். இப்படியே எடுத்துக்கிடும் ஒரு கேஸ் ஸ்டடி. ஒன்று, நீங்க கடன் பிரச்சனையில பல ஆண்டுகள் இருக்கிறீங்க, அல்லது உங்க கணவன் தவறான வழியில போறா, நீங்க சோர்ந்து போய் வாழ்றீங்க. ரைட்? அல்ல உங்க பிள்ளைகள் வாழ்க்கை சரியில்லை. ஆவியானவர் தெளிவாக சொல், நீ மனம் திரும்பு, நீ சத்தியத்தை அறிந்து கொள். யோசேப்பு என்ன செய்திருக்கலாம்? எனக்கு எதுவுமே சரியா நடக்காது, ஆமா என் வாழ்க்கையே சரியில்லை, எல்லாமே தவறாதான் நடக்குது இல்லையா? குழியில தூக்கி போடுறாங்க. எவ்வளவு கேவலமான வாழ்க்கை பாருங்க. அவனை கிரயத்துக்கு ஒருத்தன் வாங்குறாங்க. இன்னும் என்ன செய்வாங்க? எல்லாமே முடிஞ்சு போச்சு, தனக்கு எல்லாமே தோல்வியா தான் நடக்கும். இவ்வித எண்ணம் உடையவர்கள், அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்கள் தான் வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் குட் கிறிஸ்டியன்ஸ். நல்ல கிறிஸ்தவர்கள், ரொம்ப நல்ல கிறிஸ்தவங்க, நல்ல கோயிலுக்கு போவாங்க, நல்ல அந்நிய பாஷை பேசுவாங்க. ஒரு வியாதியை பார்த்து சோர்ந்து போய் உட்கார்ந்தீங்களா? எழும்புங்க. இன்னைக்கு அருமையான தேவர்களே, உற்சாகமான ஆவியை உங்க மேல நான் கட்டவிழ்க்க போறேன். அது என்ன செய்யும்? உங்களுடைய விசுவாசத்தை பொங்கி வழிய பண்ணும். எங்க செய்திகளை கேளுங்க. உங்க விசுவாசமாகிய கப்பல் ஸ்திரப்படும். உங்களுடைய ஆவியிலே நீங்கள் உற்சாகம் அடைவீர்கள். அந்த தாவீதை தேவன் சிங்காசனத்தில் வைத்து உயர்த்தி வைக்க காரணம் என்ன தெரியுமா? அவன் எப்பொழுதும் உற்சாகமாகவே இருந்தான். தெருவில் கிடந்து தேவனுக்காக நடனம் ஆடுவான், ஆண்டோடைய அன்பை ருசி பார்ப்பான். ஆடு மேய்க்கும் போது என்ன செய்வான்? ஃபிடில் வாசிப்பான். ஹல்லேலூயா. கோலியாத்துக்கு முன்னால போய் நிற்கிறானே, உற்சாகமான ஆவியே இல்லைன்னா அப்படி பேசியிருப்பானா? யோசித்து பாருங்க. என்ன பேசுனா? இன்றைக்கும் உன் தலையெடுப்பு. ராஜா, டோன்ட் வரி. அண்ணன்மார்கள், நீங்கெல்லாம் ஃபுல்லி எக்யூப்டு. ஏன்? நீ உங்க பலத்தை நம்புறீங்க. எனக்கு ஒரு பரலோக பலன் இருக்குப்பா. இன்றைக்கு இவன் தலையெடுப்பேன். ஐயா, உற்சாகமான ஆவியை இழப்பதற்கு எவ்வளவு வாய்ப்பு இருந்தது. தாவீது எவ்வளவு உற்சாகமா இருந்தான், யோசேப்பு எவ்வளவு உற்சாகமா இருந்தான். இன்னைக்கு அநேகர் நீங்க வாழவில்லை. ஏன் தெரியுமா? எனக்கு எல்லாமே சரியா நடக்காது பிரதர். ஏன்? நான் சரியா ஜெபம் பண்ண முடியல பிரதர். நான் இந்த பாவத்திலிருந்து வெளியே வரல. எப்படி கடவுளால் என்னை ஆசீர்வதிக்க முடியும்? இப்படிப்பட்ட துர்ச்செய்தியை நீங்க நம்புகிறவராதான் அநேக காரியங்களில் நீங்க கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமல் இருக்கிறீர்கள். இன்னைக்கு மனம் திரும்புங்க எனக்கு பிரியமான தேவர்களே. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? மனப்பாடம் பண்றேங்க. நான் இந்த வார்த்தையெல்லாம் மனப்பாடம் பண்ணேங்க. நான் மனப்பாடம் பண்ண சில வசனத்தை சொல்லட்டுமா? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி
தான் சொன்னபடியே தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார் பாருங்க. அப்படியே மெமரைஸ் பண்ணிட்டேன். பேசினா போதும், பிரச்சனை தீர்ந்துடும். ரைட், வெரி சிம்பிள். அடுத்தது என்ன வார்த்தை? ரோமர் 6:14. நாம் தேங்க்யூ மாஸ்டர். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடினால் பாவம் என்ன ஜெயிக்காது. நான் தான் பாவத்தை ஜெயிப்பேன். பாவம் செய்யும் போது எனக்கு சோறு வரல, என் மனசாட்சி கெட்டு போகல. அடுத்த நேரம் யோசித்து பார்க்க, ஆமாம் இந்த பாவமே நம்ம எண்ணமே வரலையே. ஏன்? கிருபைக்குள்ள நாம இருக்கிறோம். வசனத்தை மனப்பாடம் செஞ்சேன். நாம் நியாயப்பிரமாணம், since we are not under law but under grace, sin cannot dominate you. நீ தான் டாமினேட் பண்ணுவா. இன்னைக்கு நீங்க மனப்பாடம் செய்ய வேண்டியது, குழிக்குள்ள இருக்கிறீங்களா? கடனாகிய பிட்டுக்குள்ள கிடக்கிறீங்களா? வியாதியாகிய பிட்டுக்குள்ள கிடக்கிறீங்களா? கணவன் மனைவியாகிய பிரச்சனைங்கிற குழியில கிடக்கிறீங்களா? நீங்க மனம் திரும்புங்க. எதை மனப்பாடம் பண்ணுங்க? ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. மேஜிக் வசனம். எல்லா நன்மைக்கு ஏதுவா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். ரைட்? சிங்கக்கவிக்குள்ள போனாலும் அது நன்மையாகத்தான் முடிஞ்சது. சீரும் நெருப்புக்குள்ளே தூக்கி போடப்படுது, அது நன்மையாகத்தானே முடிஞ்சது. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள். எல்லாமே உங்களுக்கு பந்தியில வைக்கிறது போல முந்தி வைக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்புக்கு உற்சாகம் ஆவீங்க. ஏன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த உற்சாகமான ஆவி வந்தது தெரியுமா? தேவனை நம்பினான். எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறாருப்பா, அதை கொடுத்தவர் தேவர், அதை நிறைவேற்றாமல் அவர் இருக்கவே மாட்டாரு. உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு? நீ கடன் பிரச்சனை இருக்கிறியா? என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு? நீயோ கடன் வாங்குவதில்லை, ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ரைட்? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தினால் நான் உன்னை அலங்கரித்து வச்சிருக்கிறேன். இதையெல்லாம் நீங்க தியானிங்க. விசுவாசத்திலே பெருகி கொண்டே இருப்பீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் கூடும். யாரு சொன்னாங்க? ஜீசஸ் himself told. உங்களுக்கு தேவை விசுவாசம். உங்களுக்கு விசுவாசம் இருக்கா இல்லையா என்று கண்டுபிடிக்கல. சிலர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, சிஸ்டர் ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கீங்க, விசுவாசிங்க. பிரதர் நான் நல்லா விசுவாசிப்பேன் அழுவாங்க. அழுகை அவிசுவாசத்திற்கு அடையாளம். உற்சாகம் இல்லாத ஆவி அவிசுவாசத்திற்கு அடையாளம். சோர்வு, கண்ணீர், பயம் எல்லாம் அவிசுவாசத்திற்கு அடையாளங்க. உற்சாகமான ஆவியை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். எங்க செய்தியை கேளுங்க. உற்சாகமான பப்ளிங் சேர்ஃபுல் ஸ்பிரிட் வந்துடும். ஆமாம் அங்கிள் வாழ்ந்துடலாம். 19,000 சம்பளத்தில் வந்தார் அங்கிள். எனக்கு 2 பிள்ளைகள், சம்பளம் பத்தலை. என் செய்தியை கேளுப்பார். இப்போ 3 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க. ஏன்? மேஜிக்கெல்லாம் இல்லை. சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால அந்த உற்சாகமான ஆவியிலே அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். வருமானம் பெருகி கொண்டே இருக்கிறது. மகிழ்ச்சியான வாழ்க்கை பெருகி கொண்டே இருக்கிறது. குடும்பத்தில் ஐக்கியம் பெருகி கொண்டே இருக்கிறது. குடிகார கணவன் குடியிலிருந்து வெளியே வர்றான். பிரிந்து போன மனைவி தேடி வர்றான். உற்சாகமான ஆவி ரொம்ப முக்கியம். சியர்ஃபுல் ஸ்பிரிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈஸிங்க. நினைக்கலாம் எப்போவும் சேர்ஃபுல்லாக தானே இருக்கிறேன், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் பயத்தில் இருந்தால் சேர்ஃபுல் ஸ்பிரிட் இல்லை. கவலை, சந்தேகம், இதெல்லாம் என்ன அடையாளம்? உங்களுக்குள்ள உற்சாகமான ஆவி இல்லை. உற்சாகமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழும்படியாக தேவன் உங்களுக்கு இன்றைக்கு உங்களை நினைப்பூட்டுகிறார். எதுவுமே சாதகமா இல்லையே? அப்படித்தான் நீங்க கேட்குறீங்க. யோசேப்புக்கு எதுவுமே சாதகம் இல்லைங்க. அம்மா அப்பாவை விட்டு பிரிச்சுட்டானுங்க. குழியில தள்ளி போடுறாங்க. அநியாயமா சிறைச்சாலைகளை தள்ளி போடுறாங்க. எதுங்க அவனுக்கு சாதகமா இருந்தது? ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். உங்க வாழ்க்கையில சாதகமான சூழ்நிலை இல்லாவிட்டாலும், அதாவது அந்த ராஜாக்கள்ல சொல்றாரு பாருங்க, நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, காற்றையும் காண வேண்டியதில்லை. இப்போ எப்படி இருக்கு நிலைமை? நான் 1 லட்ச ரூபா வட்டி கொடுக்கணும். ரைட்? வட்டியே கொடுக்க முடியல. நீங்கள் சொல்கிறீங்க என் 10 லட்ச ரூபா கடன் அடையும்னு சொல்கிறீங்க. ஆமா தம்பி, ஆமா தங்காய். உற்சாகமான ஆவியை இவைகளின் மத்தியிலும் காத்து கொள்ள முடியும். டாக்டர் சொல்லிட்டாரு 30 நாள் தான் உங்கள் அப்பா உயிரோடு இருப்பாங்க. கேன்சர் 4th ஸ்டேஜ். கவலைப்படாமல் இருக்க முடியும்.
சத்தியத்தை நீ சரியாக அறிந்தால் போதும். எந்த வியாதியை இயற்கையான வழியில எலியா, எலிசா, இயேசு கிறிஸ்து, பேதுரு, பவுல் இவங்க எந்த வியாதியாவது மருந்து கொடுத்து சுகமாக்குனாங்களாங்க? டாக்டர் சொல்லிடுறாரு இதுக்கு மருந்தே கிடையாதுங்க இந்த வியாதிக்கு. ஐயா, இவர்கள் யாருமே மருந்து கொடுத்து சுகமாக்கலையே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தானே அற்புத சுகத்தை கொடுத்தார்கள். இந்த அற்புத சுகத்தை உன்னுடைய அப்பாவுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை உன்னுடைய நாவல இருக்க. ஏன் ஊழியர்களை தேடி போறீங்க? யூ ஆர் எ வேர்ல்ட் ஷேக்கர். டோன்ட் ஃபர்கெட் திஸ். இதாங்க பைபிள். பைபிளை ஒரே லைன்ல முடிக்கணும்னா யூ ஆர் எ வேர்ல்ட் ஷேக்கர். ரைட்? ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வீர்கள், அதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையாத இறைமகன். ரைட்? சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையாய். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, நீ சொன்னபடியே ஆகும் என்று சொன்னாரையா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லு மகனே. நான் சொல்லிட்டே இருக்கேங்க, தினந்தோறும் அற்புதம். ஜெர்மன்லேருந்து ஃபோன் வருது, ஆஸ்திரேலியாவிலேருந்து ஃபோன் வருது, நியூசிலாண்ட்லேருந்து ஃபோன் வருது. ஒருவருக்கு நான் ஜெபிக்கிறது இல்லை. ஏன்? என்னுடைய ரோல் மாடல் யாருங்க? இயேசு கிறிஸ்து. எந்த வியாதிக்கு அவர் ஜெபம் பண்ணல, எந்த பிரச்சனைக்கு அவர் ஜெபம் பண்ணல, ஜெபம் பண்ணவும் சொல்லல. ஹல்லேலூயா. ஜாலியான வாழ்க்கைக்கு வாழ்ங்க. அந்த உற்சாகமான ஆவி உங்களை எப்பொழுது தாங்கும். குதூகலமா இருப்பீங்க, கொண்டாட்டமா இருப்பீங்க. ஒரு வியாதி வராது, குடும்பத்தில் சண்டை வராது. உங்க பையன் ரட்சிக்கப்படுவான். அழுது ஜெபம் பண்ணலாம், ரட்சிக்கப்படல. இம்மா சிரிச்சுட்டே ஜெபம் பண்ணு. ஜெபமே பண்ணாத பேசுவோம். பையன் போட்டோ விட்ட மேலே கை வை. பிசாசு, இந்த பையனை விட்டுரு. என் பையன் இன்னும் 60 நாள்ல ஞானஸ்நானம் எடுக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று பேசத்தானே நான் சொல்றேன். பேசத்தானே இயேசு சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் உற்சாகமான ஆவியை உங்களாலே காத்து கொள்ள முடியும். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டால் போதும். யோசேப்பு சோர்ந்து போய் சொங்கி மாதிரி உட்கார்றதுக்கு 1000 காரணம் இருந்ததுங்க. தேவன் ஏன் என்னை கையை விட்டார் என்று முழங்கி உற்சாகத்தில் இழந்து போயிருக்கலாம். ஆனா அவன் என்ன செய்யல? தன்னை பரிதாபமாக பார்க்கவில்லை. ஆமா, ரைட்? யோசித்து பாருங்க. எனக்கு தான் எல்லாம் நடக்குது, என் தேவன் என்ன கைவிட்டார், இவர் தேவனா? ஐயோ, 1000 காரணம் இருந்தது சோர்ந்து போகிறதற்கு. அவன் உற்சாகமாக இருந்தான். தன்னை குறித்து பரிதாபமாக எண்ணவில்லை. பழியை தூக்கி மற்றவர்கள் மேல போடவில்லைங்க. பழியை தூக்கி சூழ்நிலை மேலேயும் போடல. என் அண்ணன் மாதிரிலாம் ரொம்ப ஒஸ்ட் சொல்லலைங்க. எந்த சூழ்நிலையிலும் உற்சாகமான ஆவியை உங்களாலே காத்து கொள்ள முடியும். ஒரு வசனம் இருக்கு பாருங்க, Proverbs 23:7. அது என்ன சொல்லுது? அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படிதான் இருப்பான். உங்க இருதயத்துல குதூகலம் இருக்கா? அங்க எப்படி எங்கள் முடியும்? எங்க அம்மா அப்பாவும் பிரிஞ்சு போயிருக்காங்க, உன்னால இருக்க முடியும். எங்க அப்பா செத்து போயிட்டாங்க, உன்னால இருக்க முடியும், இருக்க வேண்டும். நோ அதர் கோ. வேற வழியே கிடையாதுப்பா. ஹல்லேலூயா. ஓ, தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். உற்சாக ஆவிக்கு எதிரானது பாதிக்கப்பட்ட மனநிலை. அந்த மனநிலையை மாற்றுவது நீ தான் மாற்றணும். முக்கியமான ட்ரூத் நான் சொல்றேன். உன்னுடைய மனநிலையை குதூகலமாக உற்சாகமாக மாற்றக்கூடிய வாய்ப்பும் வசதியும் உனக்கு இருக்கு. ஒரு வசனம் வாசிப்போமா? முக்கியமான வசனங்க. எதை எடுத்துக்கொள்ளலாம்? யோசேப்பை போல குழியில கிடக்கும் பொழுதும் குதூகலமான நினைவை எடுத்துக்கலாம். இல்ல, குழியில கிடக்கிறேன், என் தலையெழுத்தே இப்படிதான், எனக்கு எல்லாமே சரியாக நடக்காது, இப்படியும் நீங்க எடுத்துக்கலாம். ரெண்டையும் தேவன் தான் வச்சிருக்காருங்க. வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்கே உபாகமம் 30:19 ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ராஜா ராணிகளே, உனக்கு முன்பதாக உற்சாகமான ஆவியையும் வச்சிருக்கிற, துக்கமான ஆவியையும் வச்சிருக்கிற, எது வேணுமோ எடுத்துக்கங்கிற. வாசிக்கட்டுமா? முக்கியமான வசனம். இதை கூட மனப்பாடம் செஞ்சா பிசாசுக்கு நம்ம கதவை சாத்திடுவோம். அங்கே உபாகமம் 30:19
நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியை என்று சாட்சியாக வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள், உற்சாகமான ஆவியை தெரிந்து கொள், நடனத்தை தெரிந்து கொள், குதூகலத்தை தெரிந்து கொள், கொண்டாட்டத்தை தெரிந்து கொள். 90% மேலங்க நல்ல கிறிஸ்தவங்க சோர்வதா தெரிந்து கொள்ளுவாங்க, கவலையைத்தான் தெரிந்து கொள்ளுவார்கள், பயத்தை தான் தெரிந்து கொள்ளுவார்கள், சந்தேகத்தை அவிசுவாசத்தை தான் தெரிந்து கொள்றாங்க. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அதுல பாருங்க நல்லா என்ன சொல்றாருன்னா, உனக்கு முன் வைத்த. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உனக்கு முன்னால வச்சுட்டாரு. உற்சாகமான ஆவியையும் வச்சிருக்கிறாரு, கவலைப்படுற ஆவியையும் வச்சிருக்காரு. எது வேணுமோ எடுத்துக்க. ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். பைபிள் முழுதும் அதாங்க இருக்கு. தாவீது உற்சாகமான ஆவியை தெரிந்து கொண்டான், யோசேப்பு உற்சாகமான ஆவியை தெரிந்து கொண்டான். சிறைச்சாலைக்குள்ளே தள்ளப்பட்டார்கள் யாரு? பவுலும் சீலாவும். உற்சாகமான ஆவியை காத்து கொண்டார்களா இல்லையாங்க? ராஜா 7 மடங்கள்ல 70 மடங்கு வைத்துங்க. நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம். எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். தப்புவிக்காட்டாலும் பரவாயில்லப்பா, நோ சான்ஸ் அட் ஆல். இதை எங்களால் வணங்கவே முடியாது. அப்போ உள்ளத்துக்குள்ள எவ்வளவு ஒரு உற்சாகமான ஆவி. இவா ரிஸ்க் எடுக்கிறா. எஸ்தர் ராஜாவுடைய அனுமதி இல்லாமல் அந்த சேம்பருக்குள்ள போகவே கூடாது. ராஜாவுடைய அறைக்குள்ள போக முடியாது. ப்ரீயர் பெர்மிஷன் வேணும். நான் செத்தாலும் சாகிற நான் போறேன்னாலங்க ஒரு பெண்ணுங்க அனாதையாய் இளமையிலே வளர்க்கப்பட்டவள், அடிமையாய் வளர்க்கப்பட்டவள், அவளுக்கு அவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்ததுங்க? உற்சாகமான ஆவி. நீங்க பல வழியில ட்ரை பண்ணிட்டீங்களா? என்ன வழியெல்லாம் ட்ரை பண்ணீங்க? அழுது ஜோம் பண்ணீங்க, 5 பைசா கிடைக்கல, இருக்கிறதும் போயிட்டே இருக்கு. இந்த உற்சாகமான ஆவிக்குள்ள வாங்க. அது எப்படியா சாத்தியம்? ஐயா செய்திகளை கேளுங்க, நான் அறிமுகப்படுத்துகிற புஸ்தகத்தை வாசிங்க. அதில் என்ன நடக்கும் தெரியுமா? மேஜிக் இல்லைங்க. சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள். எந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுவீர்கள்? இந்த சிறையிருப்பிலிருந்து என்னை விடுவிக்க என் தகப்பனாகிய தேவனுக்கு 1000 வழி இருக்கு. எந்த சிறையிருப்பு? எனக்கு வருமானமே இல்லை, வீட்டு வாடகையே கொடுக்க முடியல, நான் எப்படி இந்த வீட்டு கடனை அடைக்க முடியும்? ஐயா, உன் கடன் பிரச்சனையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு லட்சக்கணக்கான வழி இல்லையா? அந்த வழிகள் எல்லாமே சூப்பர் நேச்சுரல் இல்லையா? அந்த வழிகளில ஒன்றுமே மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாதது அல்லவா? நீ எல்லாம் பிராக்டிகலா திங்க் பண்றீங்க. You are called carnal minded according to Paul's word. பவுலுடைய வார்த்தையின்படி நீங்கள் ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள். யாரு அவர்கள் தெரியுமா? எல்லாமே பிராக்டிகல் தேர்வு பார்ப்பாங்க. Hallelujah. பிராக்டிகலா தேர்வு பார்க்காதீங்க. God's ways are always supernatural. Where there is a need, தேவை என்று ஒன்று இருந்தா அங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட தீர்வு தான். இன்னொரு வார்த்தை நான் சொல்றேன், ஏற்றுக்கொள்ளுங்க. ஐயா, தேவனே வேண்டியதில்லை, யூ ஆர் த ட்ரபிள் ஷூட்டர். நீ தான் தீர்வுப்பா, நீ தான் தீர்வு. அப்படி என்றால் என்ன பொருள்? இவங்ககிட்டலாம் பிரச்சனை வருது. யார்கிட்டலாம் வருது? பவுல்கிட்ட வருது, இயேசு கிறிஸ்துட்ட வருது, பீட்டர்கிட்ட வருது, எலியா, எல்லாத்தையும் பிரச்சனை வருது. தாவீதுட்டையும் பிரச்சனை வருது. தாவீது இந்த மாதிரி ஒரு 40 நாள் என்ன செய்யறான்? கொக்கரிக்கிறான். நான் தான் தீர்வு என்று அறிந்திருந்தானே, ரைட்? யோசேப்பு அறிந்திருந்தானே. எதை அறிஞ்சிருந்தா? பெரிய பஞ்சம் வரப்போகுது, அதிலே ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வர்றதுக்கு நான் தான் தீர்வாக இருக்கிறேன் என்று ஆதியாகம புஸ்தகத்திலே அந்த யோசேப்பாலே விசுவாசிக்க முடிந்தது என்றால், சாமுவேல் புஸ்தகங்க முழு வேதாகம் இல்லை, அதுல விசுவாசிக்கிறான். எப்ப இன்றைக்கு அவன் தலையை எடுத்துடலாம். உன்னால விசுவாசிக்க முடியும். எல்லாம் நெஞ்சில கை வைங்க. நானே தீர்வு சொல்லுங்க, சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நானே தீர்வு, என் பிரச்சனைகளை நானே தீர்த்து வைப்பேன். ஆமே, உனக்கு முன்பாக தான் வச்சிருக்காருப்பா, எனக்கு முன்பாக இல்ல, தேவனுக்கு முன்பாக இல்ல. எது தீர்வு? நீ சந்திக்கிற எந்த பிரச்சனைக்கும் தீர்வு உனக்கு முன்னால இருக்கு. அந்த உபாகமம் 30:15 30:19 நீ திரும்ப திரும்ப வாசி. இன்னும் ஒரு ஸ்டெப் அகேடு போய் ஆவியானவர் சொல்றார். தீர்வு உனக்கு முன்னால இருக்குன்னு சொல்லாத ஜான் ஏஎஸ் சிங், நீயே தீர்வுன்னு சொல்றாருப்பா.
நான் ஒரு ஐசியூக்குள்ளே போனேன் பாருங்களேன், சரிங்களா? அப்போல்லாம் எனக்கு இந்த அளவுக்கு விசுவாசமும் இல்லை, ஏன்னா வேதாகமாக அறியலை. ஆனால் ஒரு வெளிச்சம் வந்துட்டு, கேரிஸ் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டேன், ஆனால் செத்தவங்களே எழுப்பலாங்கிற நம்பிக்கை வந்துட்டு நிறைய அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சு. அப்போ ஒரு ஐசியூவில் என்னை கூப்பிட்டு போகிறாங்க. பிரெயின் டெட்டு, மூளை செத்து போச்சு, ஸ்கல் இங்கெல்லாம் ஷேவ் பண்ணிட்டாங்க முழுசு. ஏன்னா மண்டையை திறந்து உள்ள பிரெயினை சர்ஜரி பண்ணணும். உள்ளே போனேன். ஐசியூவில் 7-8 பேர் இருக்காங்க. 2 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. டாக்டர் வராங்க, சீக்கிரம் போயிருங்க. நாங்கள் டியூப்பில் தான் இருக்கார், 15 நாள் கோமா ஸ்டேஜ். இங்கெல்லாம் வழுக்க மாட்டேன். நர்ஸ்கிட்ட கேட்டேன், என்னம்மா பிரச்சனை? நாளைக்கு ஸ்கல்லு ஓப்பன் பண்ணி சர்ஜரி, என்னம்மா கேரண்டி கொடுத்துருக்காங்களா? இல்லையா. அந்த வழுக்கு மண்டையில் கை வச்சு பேசுகிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ஸ்பீக் லைஃப் இன் டு திஸ் பிரெயின். பாருங்க, என்கிட்ட இருக்கு, எது இருக்கு? ஜீவனும் இருக்கு, மரணமும் இருக்கு. சொந்தக்காரங்கெல்லாம் சத்தியத்தை அறியாதவங்க என்ன செய்வாங்க? அழுவாங்க. ஐயோ இப்படி ஆயிட்டியே, உருப்படவே மாட்டா. ரைட்? புரியுதா இல்லையாங்க? என் பையன் இப்படி ஆயிட்டாயா, அவன் கோமா ஸ்டேஜில் போயிட்டான். மரணத்தை எடுக்கிறவர்கள். நீ எதை எடுக்கிறா? நீ என்ன பிரச்சனை இருக்கிற? பேங்கில் ஒட்டிட்டாங்களா உங்க வீட்டில்? ரைட்? மரணத்தை எடுக்காத, ஜீவனை எடு. அந்த நோட்டீஸை மேலே அட்டி அப்பல போசாத்தானே, இந்த வீட்டு கடன் தீர்ந்து விட்டது, 30 நாளில் கடன் தீருதுன்னு உன்னால பேச முடியுமா? முடியலையா? ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் அப்படித்தான் பேசுவாங்க. அந்த லட்சுமி அம்மாவுக்கு அப்படித்தான் பேசுறேன். 12 வருஷம் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு அலையிறாங்க. ஏஜி சர்ச்சு போறவங்க காலையில் சர்வீஸ்க்கே போயிடுவாங்களா? 14 வருஷம் பிரச்சனை, 12 வருஷம் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் அலையிறாங்க. போத்தீஸ் பைனரியா கோர்ட்டுக்கு அனுப்புன நோட்டீஸ் காலில் போட்டு மிதிச்சு அப்பாலே போச்சாத்தானே. நான் ஜீவனை தெரிந்து கொண்டேன். ஜீவனை தெரிந்து கொள்ளாதவர் என்ன சொல்லுவாங்க? சிஸ்டர் முழங்கால் போடுங்க சிஸ்டர், நான் ஒரு மணி நேரம் அழுறேன். ஆண்டவர் அழுனே விட்டுறாருப்பா. எனக்கு புரியல. ஆண்டவரே நல்ல பிள்ளைகள் தானே, நீங்க கொஞ்சம் சொல்லலாம். ஏமா நீ அழ வேண்டியதில்லை, அழுகிறது அவிசுவாசத்துக்கு அடையாளம். என்கிட்ட இருந்து 5 பைசாவும் நீ வாங்க முடியாது. சிரிச்சிட்டு பேசு. நான் பேசுனேங்க. என்ன பேசுனேன்? 30 நாள்ல உன் கடன் அடையுதுங்க. 15 நாள்ல அடைஞ்சு போச்சுங்க. ஹல்லேலூயா. ஐயா, உலகத்தை உலுக்குவதற்காக தேவன் உன்னை என்னோடு இழைத்திருக்கிறார். ஏன்? நீ உலகத்தை உலுக்குபவன். உலகத்தை உலுக்கிடுவாய் அவர் நாமத்தால், வையகத்தை வாழ வைப்பாய் அவர் பலத்தால். உலகத்தை உலுக்கிடுவாய் அவர் நாமத்தால், வையகத்தை வாழ வைப்பாய் அவர் பலத்தால். ஏன்? உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. இயேசு செய்த கிரியைகளை நீயும் செய்வாய், அதை விட பெரிய கிரியை நாளும் செய்வாய். எப்போ அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வதற்கு அங்கே குழிக்குள்ளையும் அற்புதம் செய்யலாம், ஜெயிலையும் அற்புதம் செய்யலாம், அக்கினி ஜுவாலைக்குள்ளையும் அற்புதம் செய்யலாம், கடன்காரர்கள் உன்னை சுற்றி நிற்கும் பொழுதும் அற்புதம் செய்யலாம். ஒரு அம்மா கூப்பிடுறாங்க கோயம்புத்தூர்லேருந்து, பிரதர் எங்கள் வீட்டுக்காரரை சுற்றி கடன்காரங்க உட்காந்துட்டாங்க பிரதர் ஹாலில், நான் பின்னால் வந்து பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால 10 நிமிஷத்தில் அத்தனை பேரும் வாயை மூடிக்கொண்டு போகிறார்கள் என்று சொன்னேன். 3வது நிமிஷமே போயிட்டு வந்து கூப்பிடுறாங்க, பிரதர் எப்படி பிரதர் நீங்கள் சொன்னீங்க போயிட்டாங்க. சிஸ்டர் அது மாத்திரமல்ல, உங்கள் கடன் இத்தனை நாளில் அடைஞ்சிருன்னு சொன்னேங்க, சொன்னபடியே பரலோகம் செய்துங்க. நீங்கள் பேசும் பொழுது உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற தேவதூதர்கள் நோட் பேடோட வந்திருக்காங்க. இவன் என்னெல்லாம் சொல்றான், ராம்பாபு என்னெல்லாம் சொல்றான், இதை சொல்றான், இதை சொல்றான், இதை சொல்றான், இதை சொல்றான். கண் சிமிட்டுற நேரத்தில் வேலை நடக்குதுங்க. நான் சொன்னா தூதர்கள் செய்கிறார்கள், பிரதர் ராம்பாபு சொன்னா செய்கிறார்கள். ரைட்? சத்தியத்தை அறிந்த எல்லாரும் இப்படித்தான் பேசி பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காங்க. ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. அற்புதம் செய்யாத நாளே இல்லை. ஏன்? ஹல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற ஆவி எப்பொழுதும் அந்த ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்திட்டே இருக்கிறாரு. ஆமாம், உங்களை இந்த செய்தி ரெக்கார்டு பண்ணும்போதே எனக்கு 2-3 அங்கே வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. போனால் போகுது. ஒரு கூட்டத்தில் பேசுகிறேன், அருமையான தேவர்களை கவனிங்க. இந்த உற்சாகமான ஆவி என்ன செய்து பாருங்களேன். முன்னாலெல்லாம்
பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு சரின்ட்டு வந்துடுவோம், ஒரு அற்புதம் நடக்காது. இப்போ இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஹீஸ் அவர் கம்ப்ளீட் மாடல். போகும்போது அற்புதம், வரும்போது அற்புதம், பிரசங்கம் பண்ணும்போது அற்புதம். ஜெபாலய தலையில பார்க்குறான், அங்கே வந்து பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காரு, அங்கே ஒரு கூனி இருக்கிறா, நல்ல சான்ஸ். என்ன செஞ்சாரு? இவ ஆபிரகாமுடைய குமாரத்திடா, எம்மா எழுந்து நடன்ட்டாரு. ஆனா மதவாதிகள் என்ன செஞ்சாங்க? அதை செய்யாதீங்க. நீங்க யோசிக்கிறீங்க, ஐயா நான் வேதத்தை விட்டு வெளியே போகவில்லை என்று உங்களுக்கு தெரியுதல்லவா? ஒரு சகோதரர் என்னை பற்றி பேசியிருக்காரு, டாக்டர் ஜான் ஏஎஸ் சிங்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்றாரு, அவருடைய நம்ம ட்ரெஸ்ஸில் பவர் இருக்குதா, பேனாவில் பவர் இருக்கா, இதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமென்ட்ங்கிறாரு. அவன் அந்த ஆள் பெரிய புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அருமையான சகோதர சகோதரிகளே, வேதத்திற்கு விரோதமாக எழும்பாதீங்க, அற்புதத்துக்கு விரோதமாக எழும்பாதீங்க, வேதத்தை பின்பற்றுங்கள். இன்னைக்கு உங்க பிரசங்கத்தை கேட்டு அவ்வளவு வேற உற்சாகமான ஆவி இல்லை, சோர்ந்து போய் சொங்கி மாதிரி படுத்துட்டு இருக்கான், டிப்ரெஷன்ல போய் உட்கார்ந்துருக்கான். நான் சரியில்லை, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டாரு. இந்த கஷ்டத்தோட தான் எங்க அப்பாவும் வாழ்ந்தாங்க, அந்த பாஸ்டர் இந்த வியாதியோட தான் வாழ்ந்தாங்க. இதையாங்க கிறிஸ்தவம் சொல்லி கொடுக்கணும்? அவன் கையில் இருக்கிற மோதிரத்தில் பவர் இருக்குன்னு சொல்லி கொடு. நிழல்ல பவர் இருந்தது, எச்சில்ல பவர் இருந்தது, ட்ரெஸ்ஸில் பவர் இருக்குப்பா, பேனாவில் பவர் இருக்குப்பா, மொபைல் ஃபோனில் பவர் இருக்கு. யாருக்கு இது புரியும் தெரியுமா? உற்சாகமான ஆவி உள்ளவங்களுக்கு தான் புரியுங்க. அதனால தான் அங்கே நான் வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்னா 3 யோவான் 2வது வசனத்தில், உன் ஆத்மா வாழுவது போல நீ எப்பொழுதும் வாழுவாய். அப்படி என்றால் என்ன பொருள்? உன்னுடைய சிந்தையில ஜாலினஸ் இருக்கா, ஜாய் இருக்கா, உற்சாகம் இருக்கா, குதூகலம் இருக்கா, கொண்டாட்டம் இருக்கா? உன் ஆத்மாவில் இதெல்லாம் இருக்காப்பா? அநேகர் வாழவில்லை. Vast majority good Christians have not enjoyed that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்று 90% நல்ல கிறிஸ்தவர்கள் ருசி பார்க்கல. ஏன் அவங்க ஆவியில உற்சாகம் இல்லை? ஏன் ஆவியில உற்சாகம் இல்லை? விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற பிரசங்கத்தை கேட்டு கேட்டு உங்க வாழ்க்கையில உங்க ஆவியில உற்சாகமே இல்லை. ஞானமாக நடந்து கொள்ளுங்கள். எல்லாம் இலவசங்க, எல்லாம் இலவசம். நாசமா போறது இலவசம் தான், நல்லா வாழ்றது இலவசம் தான். அதான் சொல்லிட்டாரு, மரணத்தையும் வச்சிருக்கிறேன், ஜீவனையும் வச்சிருக்கிறேன். ரொம்ப முக்கியங்க. உபாகமும் 30:19 ரொம்ப ரொம்ப முக்கியம். உனக்கு முன்பாக இருக்கு, தேவனுக்கு முன்பாக இல்லை. நல்ல வாழ்க்கையும் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தினால் அலங்கரிக்கப்படுகிற வாழ்க்கையும் உனக்கு வாழை இலையில போட்டு வச்சிருக்கிறாரு. ரைட்? யூதாஸ் காரியத்தை போட்டு நாண்டு கொண்டு சாகிற வாழ்க்கையில இலையில வச்சிருக்கிறாரு. அவர் தான் சொல்றாரு, நான் தான் வச்சேங்கிறாரு. ஏதேன் தோட்டத்தில் அவர் தானங்க வச்சாரு. மரணத்தை கொண்டு வருகிற கனியையும் அவர் தான் வச்சாரு, ஜீவனை கொடுக்கிற கனியையும் வச்சாரு. வச்சுட்டு பதில் சொன்னார்ல, எம்மா ஜீவ கனியை புசினார. முதல் பெற்றோரோடு இணைந்து கொள்ளாதீர்கள், உங்க உற்சாகமான ஆவியெல்லாம் அவிச்சு போகும். அதனாலதான் அவன் எழுதுற, ஆவியை அவிச்சு போடாதீங்க, ஆவியை அவித்து போடுகிற பிரசங்கத்தை கேட்காதீங்க. கஷ்டப்பட்டது போதுங்க. இல்லை நான் இன்னும் கஷ்டப்படுறதுக்கு உனக்கு திராணி இருந்தால் என் பிரசங்கத்தை கேட்க வேண்டாம். இல்லை நான் நல்லா வாழணும், நான் சந்தோஷமாக வாழணும். இயேசு சொன்னார் அல்லவா, என்னுடைய சந்தோஷத்தை வைத்து விட்டு போகிறேன், அது நிறைவான சந்தோஷம், அது நிலைவரமான சந்தோஷம் என்று சொன்னார். அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். ஏன் தெரியுமா? இன்சைட் அவுட், இட்ஸ் நாட் ஃப்ரம் அவுட் சைடு. உனக்குள்ள ஒரு குதூகலமான ஒரு எண்ணம், குதூகலமான ஆவி இருந்தா நீ போகிற இடங்களில் எல்லாம் தண்ணீரை போல அற்புதம் செய்வாய், நீயும் வாழுவாய், வையகத்தையும் வாழ வைப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே. மறுபடியுமாக கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க. ஏன்? இந்த செய்தியானது 100 மொழிகளிலே உலகமெங்கும் செல்ல வேண்டும். அதற்கான வேலையை துவங்க வேண்டும். பல கோடி ரூபா வேணும். சரிங்களா? இது எவரையும் வாழ வச்சிருதுங்க. கிருபை ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக வழங்கப்படுகிற செய்தி, அதாவது வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை கேட்டு அநேகர் வாழ துவங்கி இருக்கிறார்கள். இந்த வாழ்க்கை ஹிந்தி பேசுகிறவர்களுக்கு வேண்டும், ரைட்? தெலுங்கு பேசுகிறவர்களுக்கு வேணும், எல்லா ஜாதிக்காரர்களுக்கு வேணும். எனவே இந்த நீங்கள் திரையிலே காணுகிற இந்த நிலம் நல்ல நிலம்,
இந்த அக்கௌண்ட்டில் உங்கள் விதையை விதையுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால அற்புதமாக நீங்கள் விதைக்கிற விதையானது பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களுக்கே வந்து சேரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.